எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகா பள்ளநாடு என்ற கிராமம். என் பேர் தம்பான், அப்பா பேர் கர்ணன். எனக்கும் என் பெரியப்பா மகனுக்கும் வாய் தகராறு உள்ளது. அதில் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த தாலுகா ஸ்டேஷனில் எனக்கு வழக்கு பதிவு செய்தனர். அதில் தங்கப்பராஜ் என்ற எஸ்ஐ, மருதை சேர்ந்த சந்திரன், பத்துமணத்தை சேர்ந்த ராஜா, மூன்றுவரும் என்னை கைது செய்து கொண்டு போய் ரிட்டையர்பெட்டு மலையில் வைத்து என்னை கையை தூக்கி செங்கலில் வைத்து உன் கையை உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கையை உடைத்தாங்க. உடைத்ததுக்கு நான் அந்த இடத்தில் நான் கையை உடைத்து என்னை திருநெல்வேலி மாவட்டம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் என்னை போய் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கு நான் ஆஸ்பத்திரியில் சொல்ல போகிறேன்னு சொன்னதுக்கு, நீ சொன்ன அப்படின்னா உன் மேலே குண்டாசு வழக்கு பதிவு செய்யப்படும், உன் குடும்பத்தை நான் வாழ விட மாட்டேன் அப்படி என்று மருவூரை சேர்ந்த சந்திரனும் பத்துமணத்தை சேர்ந்த ராஜாவும் என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதுக்கு நான் அதுக்கப்புறம் நீதிபதி ஐயாட்ட நான் சொல்லலை, இப்படி என் கையை உடச்சி போடுவாங்கன்னு சொல்லி நான் எதுவுமே நான் சொல்லலை. நான் பயந்து என்னால் என் வீட்டுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லி நான் யார்ட்டையுமே நான் சொல்லலை. சொல்லி மறுபடியும் என்னை இன்ன வரைக்கும் என்னை நிம்மதியாக இருக்க விடாமல் நேதாஜி சுபாஷ் மகாராஜா அந்த அண்ணன்ட்ட நான் சொன்னேன், என்னை இப்படி என்னை செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு என்னை அவர் இன்றைக்கி 217 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு ஆள் என் பேரும் ஒரு ஆள். அவங்க சொல்லது உண்மைதான், அவங்க பதிவு செஞ்சது உண்மைதான். அவங்க வழக்கில் 217 பேரில் நானும் ஒரு ஆள். இதுக்கு என்ன ஒரு இது இருந்தால் காவல்துறை பண்ணது கட்டாயமாக மிக்க ஒரு தப்பான வேறு விஷயம். இது பதில் சொல்லணும். என் கையை ஒடிச்சதுக்கு இன்ன வரைக்கும் என்னால் ஒரு சாப்பிட கூட முடியல. இடது கையில் தான் நான் எல்லாமே செய்தேன், இடது கையில் தான் எல்லாமே பண்ணுறேன். எனக்கு எதுவுமே ஒரு நீதி கிடைக்கணும் ஐயா, நீதிபதி ஐயா. எனக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு நீதி சொல்லணும். என்னால் என் குடும்பம் சங்கடப்பட்டு, நான் எனக்கும் என் சொந்த பிரச்சனைக்கும் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒன்றா இருக்கோம். என்னால் காவல்துறையால் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் தனியாக போய் இருக்கோம் ஐயா. இதுக்கு நீங்கள் ஒரு நீதிபதி ஐயா, நீங்கள் ஒரு தீர்வு சொல்லுங்க.